Hey guys, welcome back to Glam Girl. இன்னைக்கு வீடியோல நீங்க பார்க்க போறது ஹோட்டல் ஸ்டைலான சிக்கன் குழம்பு தான் அன்னைக்கு பார்க்க போறோம். அதோட இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆனியன், டொமேட்டோஸ், கொஞ்சம் பொட்டேட்டோஸ் எடுத்துருக்கேன். முருங்கைக்காவும் இது ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். ஹோட்டலில் இதை மாதிரி தாங்க செய்வாங்க. ஸோ டேஸ்ட் அதிகமாக இருக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஆயிலில் வந்து நீங்கள் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் லவங்கம் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பிரியாணி பூன்னு சொல்லுவாங்க. இந்த பிரியாணி பூ அதாவது அன்னாச்சி பூ அதுன்னு சொல்லுவாங்க. அதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே ஆயில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அண்ட் பட்டையும் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஸ்பெஷலானது என்ன டேஸ்ட் கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்மால் ஆனியன்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். சின்ன வெங்காயம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த சிக்கன் குழம்புக்கு கொடுக்குற டேஸ்ட்டே. ஸோ நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆகிறதுக்காக நான் வந்து கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். அது கூட நான் கறி லீவ்ஸை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஆனியன்ஸ் நல்லா ஃப்ரை ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் ராக் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு வந்து சால்ட்டை யூஸ் பண்ணுறதோட இங்கே கல்லுப்பு யூஸ் பண்ணால் தான் ரொம்பவே நல்லது. இப்போ நான் டொமேட்டோஸ் வந்து ரெக்வர்டானது ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த சிக்கன் குழம்பு வந்து கண்டிப்பாக ஹோட்டலில் இருக்க ஸ்டைல் மாதிரியே இருக்கும். நான் வந்து பொட்டேட்டோஸ் ஆட் பண்ணுறேன். எதுக்கு இதை நான் தோலோடு ஆட் பண்ணுறேன்னா நம்ம கேஸ் அதிகமாக ஆகாது. அதனால் நீங்கள் தோலோட பொட்டேட்டோஸ் ஆட் பண்ணலாம். நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ அதை ஒரு கொடுத்துட்டு நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் முருங்கைக்காய் வந்து ஒரு 4 to 5 பீசஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த பொட்டேட்டோ அந்த முருங்கைக்காய் தான் இந்த குழம்புக்கு கொடுக்குற டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் க்ரீன் சில்லிஸ் வந்து நான் 2 ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் வந்து 2 ஸ்பூன் வந்து நான் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது நான்வெஜ்னால் கொஞ்சம் அந்த ஸ்மெல் எல்லாம் போகிறதுக்காக நெக்ஸ்ட் நான் வந்து டர்மரிக் பவுடர் வந்து 1 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இது நம்ம வந்து குக்கரில் வந்து நான் இதை ஃபுல்லாக அப்படியே விசில் விட போகிறதில்ல. நார்மலாக தான் இதை நான் குக் பண்ண போகிறேன். அண்ட் சிக்கன்ஸ் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலா எல்லாமே இந்த சிக்கன் கூட நல்லா பிளெண்ட் ஆகிற அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த சிக்கன்லேருந்தே வாட்டர்லாம் வந்து வெளியே வரும். ஸோ அப்படியே விட்டுடுங்க கொஞ்சம் 2 மினிட்ஸு. பார்த்தீங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் வாட்டர் வந்து வெளியே அப்படியே வந்திருக்கும். அண்ட் நம்ம மசாலாஸ் எல்லாமே இந்த சிக்கனோட நல்லா ஒரு கொலாய்டாக இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் வாட்டர் விட்டுக்கோங்க. நான் வாட்டர் விட்டுட்டேன். ஒரு 2 டம்ளர் வந்து நான் வாட்டர் விட்டு நல்லா கொதி வரட்டும். கொதி வந்தோடனே நான் கோகோனட் பேஸ்ட் வந்து இது கூட ஆட் பண்ண போகிறேன். இப்போ நான் 10 மினிட்ஸ் பார்த்தேன்னா நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். நல்லா கொதி வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம கோகோனட் பேஸ்ட்டை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ திக்னஸ்க்காக இது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். கண்டிப்பாக இந்த சிக்கன் குழம்பை வந்து நீங்கள் ஹோட்டல் ஸ்டாண்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் வச்சு எடுத்தால் சிக்கன் குழம்பு ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கடைசி வரையும் பார்த்ததுக்காக நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.